Honda Activa 125 versus TVS Jupiter 125 எவ்வளவுதான் வித்தியாசமா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. 125cc ஸ்கூட்டரை வாங்கலாமா என்று யோசிக்கிறீர்களா? சரி, 2025 டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 தெருக்களில் வந்துவிட்டது. எப்போதும் பிரபலமான ஹோண்டா ஆக்டிவா 125 உடன் போட்டியிட தயாராக உள்ளது. எனவே உங்கள் பயணத்தை சீரானதாக மாற்ற நீங்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்திய ஸ்கூட்டர் சந்தையில் இது ஜாம்பவான்களின் போர். நடப்பு சாம்பியனான ஹோண்டா ஆக்டிவா இரண்டாவது சிறந்த விற்பனையான ஸ்கூட்டரான டிவிஎஸ் ஜூபிட்டரை எதிர்கொள்கிறது. இரண்டும் 110cc மற்றும் 125cc வகைகளில் கிடைக்கின்றன. ஆனால் அவை எவ்வாறு ஒப்பிடுகின்றன என்பதை பார்க்க நாங்கள் உயர்மட்ட 125cc மாடல்களில் மூழ்கி விடுகிறோம். 2025 ஜூபிட்டர் 125க்கான பிரீமியம் புதுப்பிப்புகளை டிவிஎஸ் வெளியிடுவதால் ஆக்டிவா அதன் கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்கிறதா அல்லது பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஜூபிட்டர் 125 இருசக்கர வாகன வாங்குபவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கிறதா என்பதை நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். ஆக்டிவா 125 123.92cc என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. இது அதிகபட்சமாக 6500 RPMஇல் 8.3 bhp மற்றும் 5000 RPMஇல் 10.5 Nm வெளியீட்டை வழங்குகிறது. மறுபுறம் புதுப்பிக்கப்பட்ட ஜூபிட்டர் 125 124.8cc என்ஜின் கொண்டுள்ளது. இது 6500 RPMஇல் 8.4 bhp மற்றும் 4500 RPMஇல் 11.1 Nm உற்பத்தி செய்கிறது. இரண்டு ஸ்கூட்டர்களும் CVT கியர் பாக்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளன. பார்க்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஜூபிட்டர் 1275 mm நீளமான வீல் ஃபேஸை அடிப்படையாக கொண்டது. இது ஆக்டிவா 125ஐ விட 15 mm நன்மை. ஜூபிட்டர் நீளம் மற்றும் உயரத்தின் அடிப்படையில் முன்னேறுகிறது. ஆனால் ஆக்டிவா 691 mm 16 mm அகலமானது. இரண்டு ஸ்கூட்டர்களும் 765 mm இருக்கை உயரத்தில் ஒரே மாதிரியான இருக்கை உயரத்தை கொண்டுள்ளன. ஆனால் ஜூபிட்டரின் இருக்கை நீளம் ஆக்டிவாவின் 712 mm ஒப்பிடும்போது 790 mm ஆக உள்ளது. ஆக்டிவா 125 மற்றும் ஜூபிட்டர் 125 ஆகியவை TFT டிஸ்பிளே உடன் வருகின்றன. ஹோண்டா ஸ்கூட்டரில் பகல் மற்றும் இரவு காட்சி முறைகள் கொண்ட 4.2 அங்குல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உள்ளது. இது ஹோண்டா தொழில்நுட்பம் அல்லது ஹோண்டா ரோடு ஒத்திசைவு பயன்பாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது டர்ன் பை டர்ன் வழிசெலுத்தலை வழங்குகிறது, அழைப்புகளை எடுக்கிறது மற்றும் பெறுகிறது, இசையை கட்டுப்படுத்துகிறது மற்றும் நிகழ்நேர வானிலை புதுப்பிப்புகளை வழங்குகிறது. டாப் ஆக்டிவா ட்ரீம் ஸ்கூட்டரை கண்டுபிடிக்க உதவும் ஸ்மார்ட் சாவி, ஃபோப் இல்லாமல் கீலெஸ் அன்லாக் மற்றும் டிஜிட்டல் சாவியையும் வழங்குகிறது. இது உங்கள் தொலைபேசியை சேமித்து 15W USB Type-C சார்ஜ் வழியாக சார்ஜ் செய்யும் ஒரு பெட்டியையும் கொண்டுள்ளது. ஆக்டிவா 125 இரண்டு வகைகளில் கிடைக்கிறது. DLX ரூபாய் 95,702 மற்றும் H Smart 99,674 எக்ஸோரூம். இது 6 வண்ணங்களில் வருகிறது. ரஃபேல் ரெட் மெட்டாலிக், பேர்ல் இக்னியஸ் பிளாக், பேர்ல் ஃப்ரீயஷ் ஒயிட், மேட் ஆக்சஸ் கிரே மெட்டாலிக், பேர்ல் சைரன் ப்ளூ மற்றும் பேர்ல் டீப் கிரவுண்ட் கிரே. ஜூபிட்டர் 125 குரல் உதவியுடன் கூடிய வழிசெலுத்தல் அமைப்புடன் கூடிய DFT டிஸ்பிளே, இணைக்கப்பட்ட தொழில்நுட்பம், அழைப்பு மற்றும் சமூக ஊடக எச்சரிக்கைகள், காலியாக இருப்பதற்கான தூரம், சராசரி எரிபொருள் சிக்கனம், நேரடி விளையாட்டு, வானிலை மற்றும் செய்தி புதுப்பிப்புகள் போன்ற அம்சங்களுடன் நிரம்பியுள்ளது. இது 33 லிட்டர் இருக்கைக்கு அடியில் சேமிப்பு வசதி, முன் 2 லிட்டர் கையுறை பெட்டி, குஷன் செய்யப்பட்ட பில்லியன் பின்புறம், ஒரு USB சார்ஜர், என்னை பின்தொடரும் ஹெட்லாம்ப் மற்றும் அபாய விளக்குகளை கொண்டுள்ளது. டிவிஎஸ் ஸ்கூட்டரில் ட்ரம் அலாய் டிஸ்க், DTXSC மற்றும் ஸ்மார்ட் சோனட் ஆகிய 4 வகைகள் உள்ளன. இதன் விலை 80,740 ரூபாய் முதல் 92,001 ரூபாய் வரை எக்ஸோரூம். இது எலிகன் ரெட், மேட் காப்பர், வெண்கலம், ஐவரி பிரவுன், ஐவரி கிரே, ட்வான் ஆரஞ்சு, இண்டி ப்ளூ, டைட்டானியம் கிரே மற்றும் வெள்ளை போன்ற வண்ணங்களில் கிடைக்கிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.